வணக்கம் 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 மக்களே. கிறிஸ்டோபர் நோலன் இன்னைக்கு தேதிக்கு ஹாலிவுட்டோட மிகப்பெரிய இயக்குனர். அவரோட ஸ்டைல்ல தனித்துவமான படங்கள் எடுக்கிற ஜீனியஸ். அவரோட படங்கள்ல இருந்து நம் இந்திய சினிமாவில ஏகப்பட்ட காட்சிகள் ஏன் முழு படத்தையே கூட திருடி இருக்காங்க. அப்படி அவரோட திரைப்படங்கள்ல இருந்து உருவப்பட்ட இந்திய திரைப்படங்கள் என்னென்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1998 வருடம் கிறிஸ்டோபர் நோலன் அவரோட முதல் படமான ஃபாலோயிங் படத்தை இயக்குனாரு. கிறிஸ்டோபர் நோலன் படம் இயக்குவதற்கு முயற்சி செய்துகிட்டு இருந்த காலகட்டத்துல கேமரா ஆபரேட்டர், ஸ்கிரிப்ட் ரீடர்னு பல வேலைகளை பார்த்திருக்கிறாரு. அந்த வேலைகளை பார்த்து அவர் சம்பாதிச்ச கொஞ்சம் தொகையில எடுத்த படம் தான் ஃபாலோயிங். இந்த படத்தை எழுதி இயக்குனது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங்கும் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களே தான் செய்திருக்கிறாரு. வார இறுதி நாட்கள்ல அவரோட சகோதரர் ஜோனத்தன் நோலன், பின் நாட்கள்ல அவருடைய மனைவியான எம்மா தாமஸ் மற்றும் அவரோட நண்பர்களோடு இணைந்து ரொம்ப குறைவான பட்ஜெட்ல இந்த படத்தை இயக்கி இருந்தாரு கிறிஸ்டோபர் நோலன். நான் லீனியர் திரைக்கதையில வெளியான இந்த படத்துல ஹீரோ ஒரு எழுத்தாளர். அவர் கதை எழுத இன்ஸ்பிரேஷனுக்காக பலரை பின்தொடர்ந்து போவாரு. அப்படி அவர் ஃபாலோ பண்ற ஒரு நபர் இவர் ஃபாலோ பண்றத கண்டுபிடிச்சு ஹீரோ கூட வந்து பேசுவாரு. அந்த மர்ம ஆசாமி தன் பெயர் காபுன்னும் தான் ஒரு திருடன்னும் ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்திப்பாரு. ஹீரோவை கூட்டிட்டு ஒரு பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள போயிட்டு கேஷுவலா திருடுவாரு. இவரு டிப்டாப்பா இருக்கிற அந்த ஆளுக்கும் அவர் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள கேஷுவலா சுத்திக்கிட்டு எந்த பதட்டமும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிற பொருட்களை உபயோகப்படுத்துவாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல இருந்து சரக்கு எடுத்து குடிக்கும் போது அந்த வீட்டு ஓனர் வந்துருவாங்க. ஆனா அப்பவும் பெருசா பதட்டப்படாம ஏஜென்சி மூலமா வீடு பார்க்க வந்தவங்கன்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆவாங்க. You must be the man in the house. Congratulations, you have a very nice home. இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஹீரோவும் இந்த மாதிரி செய்ய தொடங்குவாரு. அது அவரை ஒரு கொலை கேஸ்ல கொண்டு போயிட்டு சிக்க வைக்கும். கிளைமேக்ஸ்ல கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டைல்ல ஒரு ட்விஸ்டோட இந்த படம் முடியும். பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் கிறிஸ்டோபர் நோலனுக்கு சினிமாவுக்கான முதல் படியா அமைஞ்சது. இந்த படத்துல இருந்து நாம பார்த்த இந்த சீனை உருவி ஒரு தமிழ் படம் எடுத்திருக்காங்க. அது 2009 ஜெய் நடிப்புல ஐ அகமது இயக்கத்துல வந்த திரைப்படமான வாமனன். இந்த படத்துல ஜெய் சினிமால ஹீரோவாக ட்ரை பண்ணுவாரு. அவர் நண்பரான சந்தானம் நடிப்பை கத்துக்க பொதுமக்களை அப்சர்வ் பண்ண சொல்லுவாரு. ஜெய்யும் நிறைய பேரை அப்சர்வ் பண்ண தொடங்குவாரு. அப்படி அவர் அப்சர்வ் பண்ண பின்தொடர்ற ஒருத்தர் தான் ரகுமான். அவரு ஜெய் தன்னை ஃபாலோ பண்றத கண்டுபிடிச்சு ஜெய் கிட்ட நேரடியா போய் பேசுவாரு. அப்போ தான் ஒரு திருடன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு ஜெய்ய ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கேஷுவலா திருடுவாரு. அந்த வீட்டுல இருந்த கூல் ட்ரிங்க்ஸை எடுத்து குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு ஓனர் திரும்ப வந்துருவாங்க. ரகுமான் அப்பவும் பதட்டப்படாம வீடு மாறி வந்த மாதிரி அங்க இருந்து எஸ்கேப் ஆவாரு. வாங்க 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 உங்க சித்தப்பா தான் அனுப்பிச்சாருமா. சித்தப்பாவே எனக்கு சித்தப்பாவே கிடையாது சார். இந்த படத்திலும் ரகுமானால ஜெய் ஒரு கொலை கேஸ்ல சிக்குவாரு. இந்த ரெண்டு படத்துக்கும் கிட்டத்தட்ட கதை ஒண்ணுதான். அங்க ஹீரோ ரைட்டர், இங்க ஹீரோ ஆக்டராக ட்ரை பண்றாரு. வாமனன்ல ரகுமான் கேரக்டர், ஃபாலோயிங்ல காபுன்ற அந்த கேரக்டர். ரெண்டு கேரக்டரும் ஒரே டிசைன்ல இருக்கும். ஃபாலோயிங்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட படம் முடிஞ்சிரும். இங்க ஹீரோ உண்மையை கண்டுபிடிக்க போறாருன்னு கண்டினியூ ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். கூடவே லவ் ட்ராக்ஸ், சந்தானம் காமெடின்னு சேர்த்து கலந்து கட்டி அடிச்சிருப்பாங்க. கிறிஸ்டோபர் நோலனோட முதல் படம் போலவே அவரோட இரண்டாவது படமும் தமிழ்ல உல்டா புல்டா செய்யப்பட்டுச்சு. ஆக்சுவலா அவரோட இரண்டாவது படம் தான் இங்க முதல்ல காப்பி அடிக்கப்பட்டுச்சு. ஃபாலோயிங் திரைப்படத்தை தொடர்ந்து அவர் இயக்குன இரண்டாவது திரைப்படம் மெமெண்டோ. இந்த படம் தான் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுக்கு திருப்பு முனைய தந்த படம். கிறிஸ்டோபர் நோலனின் சகோதரரான ஜோனத்தன் நோலன், இவர் தான் கிறிஸ்டோபர் நோலனின் புகழ்பெற்ற பேட்மேன் பிகின்ஸ், தி டார்க் நைட் ரைசஸ் மற்றும் இன்டர்ஸ்டெல்லர் போன்ற படங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலனோடு இணைந்து திரைக்கதை எழுதினவர். அது மட்டும் இல்லாம பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் வெஸ்ட் வேர்ல்ட் போன்ற தொடர்களையும் இவர் தான் கிரியேட் செய்தாரு. ஜோனத்தன் நோலன் 1996 கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் உள்ள ஒருத்தன் தன் மனைவியை கொலை செய்த கொலைக்காரனை தேடிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு ஐடியாவை சொல்றாரு. இந்த ஐடியா கிறிஸ்டோபர் நோலனுக்கும் ரொம்பவே பிடிச்சு போகுது. இந்த ஐடியாவை வச்சு திரைக்கதை ஒண்ணு தயார் செய்யறாங்க கிறிஸ்டோபர் நோலன் மற்றும் ஜோனத்தன் நோலன். ஜோனத்தன் நோலன் இந்த ஐடியாவை வச்சு ஒரு சிறு கதையும் எழுதி வெளியிடுறாரு. கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்திற்கான திரைக்கதையை எழுதி முடிக்கிறாரு. இந்த மெமெண்டோ திரைக்கதையை அப்போது கிறிஸ்டோபர் நோலனின் காதலியும் இப்ப மனைவியுமான எம்மா தாமஸ் நியூ மார்க்கெட்டுங்கிற ஒரு ஸ்டுடியோவுக்கு அனுப்பி வைக்க அவங்க இந்த படத்தை தயாரிக்க முன் வராங்க. இந்த படத்துல முதல்ல நடிக்க வேண்டியது பிராட் பிட் தான். ஆனா அவருக்கு இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவர் மற்ற படங்களை நடிக்க ஒத்துக்கிட்டதால இந்த படத்துல நடிக்க தேதி ஒதுக்க முடியல. அதனால அவருக்கு பதிலா இந்த படத்துல அயன்மேன் 3ல வில்லனா நடிச்ச காய் பியர்ஸ் நடிச்சாரு. 2001 வெளியான இந்த திரைப்படம் வித்தியாசமான கதை மற்றும்
மாறுபட்ட திரைக்கதையால மக்கள் கிட்ட வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்தின் கதை இங்க நிறைய பேருக்கு தெரியும். ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் உள்ள ஹீரோ தன் மனைவியை கொன்ன கொலைகாரனை தேடுறாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறந்து போறதால ஒரு போலராய்டு கேமராவை வச்சு தனக்கு தெரிஞ்சவங்கள போட்டோ எடுத்து அதுல அவங்க யாருன்னு எழுதி வச்சுப்பாரு. சில முக்கியமான தகவல்களை தன் உடல்ல பச்சையா குத்தி இருப்பாரு. இந்த கான்செப்ட உருவிதான் AR முருகதாஸ் 2005 சூர்யாவை வச்சு கஜினி திரைப்படத்தை இயக்குனாரு. ஆனா மெமெண்டோவோட திரைக்கதை வேற ஒரு தளத்துல இருக்கும். இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட் மற்றும் கலர்ல 2 பகுதிகளா நகரும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நடக்கிற கதை நேர்கோட்லயும் கலர்ல நடக்கிற கதை பின்னோக்கியும் போகும். அதாவது கலர் சீக்வன்ஸ் பகுதியில ஒரு சீன் வருதுன்னா அந்த சீனுக்கு முன்ன வர வேண்டிய சீன் அந்த சீனுக்கு பின்னாடி வரும். ஹீரோ ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே புரியாம இருப்பார்ல, அதே ஃபீலிங் தான் படம் பாக்குற நமக்கும் ஒவ்வொரு சீனை பார்க்கும் போதும் வரும். அடுத்த சீன்ல தான் ஹீரோ எப்படி அங்க வந்தாரு, அவர் பேசிக்கிட்டு இருந்தது யாருன்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஒரு சீன்ல ஹீரோ ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஏன் அவர் ஓடிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. கூடவே இன்னொருத்தன் ஓடி வருவான். அவன் ஹீரோவை துரத்துறானா இல்ல ஹீரோ அவனை துரத்துறாரான்னு ஹீரோவுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒருவேளை நாம தான் அவனை துரத்துறோமோன்ட்டு அவனை பிடிக்க போனா அவன் கன் எடுத்து சுடுவான். அட அவன் தான் நம்மள துரத்துறான்ட்டு ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடுவாரு. அவன் ஏன் ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சான்னு அடுத்த சீன்ல தான் நமக்கு தெரிய வரும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நேர்கோட்ல வர பகுதியும் இந்த கலர்ல வர பகுதியும் கிளைமாக்ஸ்ல ஒன்னு சேரும் போது ஒரு செம ட்விஸ்டோட பாட முடியும். ஆக்சுவலா இந்த கான்செப்டை விட இந்த திரைக்கதை அமைப்புக்கு தான் இந்த படம் ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு. இது போல ரிவர்ஸ்ல கதை சொன்னா இங்க எடுபடாதுன்ட்டு AR முருகதாஸுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால அசினோட வர அந்த பிளாஷ்பேக் லவ் போர்ஷனை சேர்த்துட்டாரு. ஆனா அதுவும் ஒரிஜினல் இல்ல. சஞ்சய் ராமசாமி மிகப்பெரிய பணக்காரர். கல்பனாவுக்கு அவர் யாருன்னே தெரியாம அவர் தன்னோட லவர்னு போய் சொல்லிடுறா. இத விசாரிக்க வந்த சஞ்சய் ராமசாமிக்கு கல்பனாவை பிடிச்சு போயிட்டு தான் சஞ்சய் ராமசாமிங்கிற உண்மையை மறைச்சி அவளை காதலிக்கிறாரு. இதுல கல்பனா சஞ்சய் ராமசாமியவே சஞ்சய் ராமசாமியா நடிக்க சொல்றதுன்னு எல்லாமே 1952 வெளிவந்த ஹாப்பி கோ லவ்லி படத்துல வர கதை. I've been wanting to tell you. I don't know PG Bruno at all. I've never met him in my life. இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். நான் சஞ்சய் ராமசாமியை லவ் பண்ணலப்பா. என்ன? அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. மெமெண்டோவையும் ஹாப்பி கோ லவ்லி படத்தையும் மொட்டை வச்ச படம் தான் கஜினி. ஆனா இப்படி 2 படத்துல இருந்து உருவன கதையை வச்சு 2 லாங்குவேஜ்ல படம் பண்ணி ஹிட் ஆக்குனாப்புல AR முருகதாஸ். அதுலயும் அமீர் கான் நடிச்ச அந்த இந்தி வெர்ஷன் கஜினி தான் இந்திய பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி வசூல் பண்ண முதல் படம். அதே அமீர் கானோட 3 Idiots வர வரைக்கும் இந்தியாவுல அதிகம் வசூல் பண்ண படமும் இதுதான். ஆக்சுவலா ஹிந்தில இந்த படம் இப்படி ஹிட் ஆக கிறிஸ்டோபர் நோலனுக்கு தன் கதையை திருடி படம் எடுத்து கல்லா கட்டின விஷயம் தெரிய வந்திருக்கு. இது அனில் கபூர் ஒரு பேட்டியில தன் கிட்ட கிறிஸ்டோபர் நோலன் என்னங்க இப்படி ஒரு கிரெடிட் கூட கொடுக்காம என் படத்தை திருடி வச்சிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி சொன்னதா சொல்லியிருப்பாரு. And then I was talking to Christopher Nolan and he said, yeah, I heard that one of my films has been copied. Yeah, Gajini. He's very upset about it. I said, no credit, no money, no nothing. ஆனா AR முருகதாஸ் இப்ப வரைக்கும் தான் மெமெண்டோல இருந்து காப்பி அடிக்கலனும் அந்த படத்துல இருந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்ற விஷயத்தை மட்டும்தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததாகவும் சொல்லிட்டு வராரு. கஜினி நான் என்ன முடிவு பண்ணா ஒரு லவ் ட்ராக், இந்த லவ் ட்ராக்கு ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும், பேரலில் ஒரு ஆக்ஷன் ட்ராக் வரணும். நான் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நான் மொமெண்டோ பார்த்தேன். மொமெண்டோ படம் பார்த்தப்போ எனக்கு அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸுங்கிற அந்த டிசீஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ மொமெண்டோவில் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸுங்கிற அந்த டிசீஸ் மட்டும்தான் இது. ஸோ கேரக்டர் வேற, கதாபாத்திரம் வேற. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்றத மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தா ஒரு காப்பி அடிக்கலன்றத ஒத்துக்கலாம். பட் அந்த போலராய்டு கேமரா பச்சை குத்திக்கிறதெல்லாம் அப்படியே அப்பட்டமா இந்த படத்துலயும் இருக்கும். நான் சின்ன வயசுல ஃபைண்டிங் நிமோ படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல டோரிக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கும். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா கஜினி படத்துல இருந்துதான் அவங்க இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் வளர்ந்த அப்புறம் தான் தெரிஞ்சது கஜினியே ஆட்டிய போட்டதுதான்ட்டு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த கஜினி இந்தி வெர்ஷன்ல நடிச்ச அமீர் கான் இன்னொரு கிறிஸ்டோபர் நோலன் படத்தையும் காப்பி அடிச்சாரு. கிறிஸ்டோபர் நோலன் 2006 எடுத்த பிரெஸ்டீஜ் படத்தை சுட்டு 2013 ஹிந்தில தூம் 3 எடுத்தாங்க. பிரெஸ்டீஜ் படத்துல உல்வரின் புகழ் ஹியூக் ஜாக்மேனும், பேட்மேன் புகழ் கிறிஸ்டின் பேலும் மேஜிக் கலைஞர்கள். இதுல கிறிஸ்டின் பேல் ஒரு கதவு வழியா புகுந்து தூரத்துல இருக்கிற கதவு வழியா அடுத்த நொடியே வெளியே வருவாரு. இந்த ட்ரிக் என்னங்கிறது தான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்டே. கிறிஸ்டோபர் நோலன் படங்கள்ல என்னோட ஃபேவரட் இதுதான். இந்த படத்தை பற்றி மட்டும் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த படத்துல வர கிளைமாக்ஸ் ட்விஸ்ட தூக்கி இன்டர்வல்ல வச்சா தூம் 3 ரெடி. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. மிஷ்கினின் முகமூடி திரைப்படம் கிறிஸ்டோபர் நோலனோட டார்க் நைட் சீரிஸ் பேட்மேன் படங்கள்ல இருந்து உருவனதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா டார்க் நைட்டை முகமூடி கூட எல்லாம் கம்பேர் பண்றது டார்க் நைட்டுக்கு அசிங்கம்.
நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குன்னு நினைக்கும் போது தான் நோலன் ராஸ்கல் அங்கேருந்து ஒரு படத்தை பண்ணி இங்கே விட்டான். ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. கிறிஸ்டபர் நோலன் படங்கள்ல இருந்து நேரடியா காப்பி அடிக்கப்பட்ட படங்களை தவிர்த்து அவரோட டார்க் நைட் சீரீஸ்ல இருந்து அவர் இயக்கி மறைந்த ஹீத் லெட்ஜர் உயிர் கொடுத்த ஜோக்கர் கேரக்டரை இன்ஸ்பயர் செய்து பல வில்லன்கள் இந்திய சினிமாவுல உருவானாங்க. லோகேஷ் கனகராஜ் கூட டார்க் நைட்ல இன்ஸ்பயர் ஆகி அந்த டோன்ல தான் கைதி மற்றும் விக்ரம் படங்களை இயக்கி இருப்பாரு. கன்னடத்துல 2013ல கிரவுட் ஃபண்டிங்ல எடுக்கப்பட்ட லூசியா திரைப்படம் மெமெண்டோல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்ததா அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பவன்குமார் தெரிவிச்சிருப்பாரு. இந்த படம் தமிழ்ல சித்தார்த் நடிப்புல எனக்குள் ஒருவன் ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இந்த படமும் மெமெண்டோ போலவே ஒரு பகுதி பிளாக் அண்ட் ஒயிட்லயும் இன்னொரு பகுதி கலர்லயும் நகரும். அதுல ஒரு பகுதி கனவுல நடக்கும். அதுவும் கிறிஸ்டபர் நோலனின் இன்செப்ஷன் படத்தை ஞாபகப்படுத்தும். ஆனா இந்த படத்தை காப்பின்னு சொல்ல முடியாது, இது இன்ஸ்பிரேஷன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மற்றும் கலரை வச்சு இரு கதைகளை பிரிக்கிற டெக்னிக்கை தமிழ்ல மாயா படத்திலையும் பயன்படுத்தி இருப்பாங்க. இது போல இன்ஸ்பயர் ஆகிறது தப்பு இல்ல, பட் காப்பி அடிக்கிறது தப்பு. ஆனா கிறிஸ்டபர் நோலனே ஒரு படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காரு. 2006ல சட்டாஷி கோன் இயக்கத்தில் வெளிவந்த அனிமி திரைப்படமான பாப்ரிகாவுக்கும் 2010ல கிறிஸ்டபர் நோலன் இயக்குன இன்செப்ஷன் திரைப்படத்திற்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கும். ரெண்டுமே கனவுல நடக்கிற கதை. இரண்டு திரைப்படங்களையும் ஒரே மாதிரியான காட்சிகள் வரும். ஆனா கிறிஸ்டபர் நோலன் இந்த படத்தை பார்த்ததே இல்லன்ட்டு ஒரே போடா போட்டாரு. இன்ஸ்பிரேஷனுக்கும் இவரை வச்சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கிறிஸ்டபர் நோலனோட புகழ்பெற்ற இன்டர்ஸ்டெல்லர் 1968ல தி கிரேட்டஸ்ட் ஃபிலிம் மேக்கர் ஆஃப் ஆல் டைம் ஸ்டான்லி குப்ரிக் இயக்கத்துல வெளிவந்த 2001 A Space Odyssey திரைப்படத்தோட இன்ஸ்பிரேஷன். ஆனா இது காப்பி இல்ல. இன்டர்ஸ்டெல்லர் கதையை திரைப்படமாக்கும் போது கிறிஸ்டபர் நோலனோட ஃபேவரட் திரைப்படமான ஸ்பேஸ் ஒடிசிக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமா நிறைய காட்சிகளை சேர்த்திருப்பாரு. அதே போல டார்க் நைட்ல வர முதல் சீன் 1995ல மைக்கேல் மேன் இயக்கத்துல வெளிவந்த ஹீட்டுங்கிற படத்துல வர பேங்க் ராபரி சீன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனதுதான். இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் காப்பி அடிக்கிறதுக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம். இத சரியா கையாள தெரிஞ்சவங்க ஒரு படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆனாலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படத்தை அவங்களால கொடுக்க முடியும். குவின்டின் டாரன்டினோவோட எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட இந்த வகையை சேர்ந்ததுதான். அவரா சொல்ற வரைக்கும் அவரு எந்த படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்தை எடுத்தாருன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அவரு தமிழ்ல வெளிவந்த ஆளவந்தான் படத்துல இன்ஸ்பயர் ஆகி கூட கில் பில்ல காட்சி வச்சிருக்கிறாரு. மாசா கெத்தா என்னை போலவே வருங்காலத்தில் இயக்குனராகும் கனவோடு சுத்திக்கிட்டு இருக்கும் இளைஞர்கள் குவின்டின் டாரன்டினோ போல இன்ஸ்பயர் ஆகி படம் எடுப்போமே தவிர காப்பி அடிச்சு படம் எடுக்க மாட்டோம்னு உறுதியேற்போம். கிறிஸ்டபர் நோலன் அவர்களோட இன்டர்ஸ்டெல்லர் ரீ-ரிலீஸ் ஆகியிருக்கு. ஐமேக்ஸ் புக்கிங் ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்துல டிக்கெட் ஃபுல் ஆகிற அளவுக்கு இங்க இன்டர்ஸ்டெல்லருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்டபர் நோலனோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.